ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்பவும் ஹெல்த்தியான கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஒரு பணியார ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. துருவிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக கரைஞ்சி வரும். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா 1 கப் அளவுக்கு கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாகுபதெல்லாம் தேவையில்லை, நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இப்போ வேறு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பால் வெல்லம் அளந்தீங்களோ அதே கப்பால் எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம முன்னாடியே கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை இது மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதில் அப்படியே வடிகட்டி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள மண் எல்லாமே தங்கிரும், வடிகட்டிலே அப்படியே தங்கிரும். அதனால் இப்படி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்னு. இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, நமக்கு கரெக்டான பக்குவம் வராது. இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான பக்குவம். தெரியுதா? இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் உப்பு சேர்த்து செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்தோன்னா நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டு அதுக்கப்புறமா ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். உடனே ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் பணியாரக்கல் வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். எல்லா குழியிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம நெய் ஊற்றி செய்கிறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா வாசமாக இருக்கும். பாருங்க, எல்லா குழியிலுமே நெய் ஊற்றியாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்த மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வேக விடுங்க. அப்போ தான் நல்லா அவுட்டர் லேயர்லாம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். குட்டீஸ்லாம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா டக்குன்னு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட. நம்ம இதில் சர்க்கரை கூட சேர்க்கலை, வெல்லம் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம். ஸோ ரொம்பவும் ஹெல்த்தியானது. பாருங்கள், எல்லா குழியிலையுமே மாவு ஊற்றியாச்சு. ஒன் சைடு நல்லா வெந்து வந்திருக்கு. இது மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கூட திருப்பி விட்டுக்கலாம், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். எல்லா பணியாரத்தையும் ஒவ்வொன்றா அப்படியே திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும், குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்தாச்சு. சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்பூன் வச்சு அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவுட்டர் எல்லாம் பார்க்கும்போதே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வந்துடலாம். பாருங்கள், மாற்றி எடுத்து வந்தாச்சு. சூப்பரான நல்லா சாஃப்டான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் கோதுமை மாவில் சூப்பராக செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.